மனத்தை அடக்கும் ரகசியம். ஒரு ஊரில் ஒரு அழகிய பெண்ணின் தந்தை ஒரு போட்டி வைத்தார். தன் மகள் வளர்த்த காளையை யார் அடக்குகிறாரோ அவர்களுக்கே தன் மகளை திருமணம் செய்து வைப்பேன் என்பதுதான் போட்டி. அது மிகவும் முரட்டுத்தனமான காளை. எனவே தகுதி உள்ளவர்கள் மட்டுமே போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த காளையோடு ஈடுகொடுத்து ஓடுபவர்கள் மட்டுமே காளையோடு மோத வேண்டும் என்ற விதியை வைத்தார்கள். போட்டிக்கான தேதி ஒரு மாதத்திற்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டது. போட்டியில் கலந்து கொள்ள பல வீரர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். சொன்ன தேதியில் காளையோடு ஈடுகொடுத்து ஓடும் போட்டி தொடங்கியது. காளை ஆவேசமாக ஓடியது. யாராலும் காளையோடு ஈடுகொடுத்து ஓட முடியவில்லை. அதன் வேகத்திற்கும் தூரத்திற்கும் யாரும் ஈடுகொடுக்க முடியாமல் சோர்ந்து விழுந்தனர். அந்த பெண்ணின் தந்தை அது கண்டு மனம் வருந்தினார். இப்படியே போனால் நம் மகளை யாரும் திருமணம் செய்ய இயலாத நிலை ஏற்படுமே, என்ன செய்வது என்று சிந்தித்தார். கடைசியாக ஒரு இளைஞன் காளையோடு ஓடத் தயாரானான். போட்டியில் கலந்து கொண்டவர்களிலேயே இவன் உடல் பலம் மிகவும் குறைந்தவனாக இருந்தான். அதனால் அவன் மீது யாருக்கும் நம்பிக்கை இல்லை. போட்டி தொடங்கியது. இருவரும் ஓடத் தொடங்கினார்கள். காளையின் வேகத்திற்கு அவனால் ஈடுகொடுத்து ஓட முடியவில்லை. ஆனால் காளை இவன் வேகத்திற்கு இவனோடு மெதுவாக ஓடி வந்தது. எல்லோரும் வியந்தனர். அவன் அந்த போட்டியில் வென்றான். ஆனால் அவன் காளையோடு மோதி வெல்வான் என்று யாருக்கும் நம்பிக்கை இல்லை. எனவே போட்டியின் விதி மாற்றப்பட்டது. காளையோடு ஓடி தோற்றவர்களும் காளையோடு மோதி காளையை அடக்கும் போட்டியில் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டது. போட்டி தொடங்கியது. ஒருவரால் கூட அந்த காளையிடம் ஒரு நிமிடங்கள் கூட தாக்கு பிடிக்க முடியவில்லை. களத்தில் இறங்கியதுமே காளையால் தூக்கி வீசப்பட்டார்கள். கடைசியாக காளையோடு ஓடி வென்ற இளைஞன் காளையோடு மோத வந்தான். அவனது நிலை என்னாகுமோ என அனைவரும் பயந்தனர். ஆக்ரோஷமாக ஓடி வந்தது காளை. அவன் அருகில் வந்து அவனை பார்த்ததும் காளை அடங்கி நின்றது. அந்த இளைஞன் தன் கரங்களால் அந்த காளையின் நெற்றியில் தடவி கொடுத்தான். எல்லோரும் வியப்படைந்து அந்த இளைஞனை கைதட்டி பாராட்டினார்கள். போட்டியில் கலந்து கொண்டு தோற்ற சில வீரர்களுக்கு இவனின் செயல் பிடிக்கவில்லை. எனவே அவனை அடித்து தனது பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று ஓடி வந்தார்கள். ஓடி வந்தவர்களை எல்லாம் ஓடவிட்டு அந்த இளைஞனுக்கு பாதுகாப்பாக நின்றது காளை. அந்த காளையை வளர்த்த பெண், அவளின் தந்தை மற்றும் ஊரார் அனைவருக்குமே இது மிகுந்த வியப்பை தந்தது. எப்படியோ தன் மகளுக்கு ஒரு வரன் கிடைத்து விட்டான் என்று மகிழ்ச்சி அடைந்தார் தந்தை. மேடையிலேயே திருமண தேதி அறிவிக்கப்பட்டது. பிறகு அந்த இளைஞனிடம் அந்த காளையை வளர்த்த பெண்ணும் அவளின் தந்தையும் காளை அடங்கியது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அந்த இளைஞன் சொன்னான், போட்டிக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தோப்பில் கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த காளையோடு பழக ஆரம்பித்தேன். தினந்தோறும் அந்த காளைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று தெரிந்து கொண்டு அதற்கு பிடித்த நல்ல தீனியை கொடுத்து அன்பாக நெற்றியில் தடவி கொடுப்பேன். ஆரம்பத்தில் என்னை கண்டால் முட்ட வந்த அந்த காளை நான் அதற்கு எந்த தீங்கும் செய்யாமல் அன்பு பாராட்டுவதை உணர்ந்து என்னோடு பழக ஆரம்பித்தது. பிறகு நான் சொல்வதையெல்லாம் கேட்க ஆரம்பித்து விட்டது என்றான் அந்த இளைஞன். இந்த கதையில் வரும் காளைதான் நம் மனம். அது ஓடும் இடத்திற்கெல்லாம் நாமும் ஈடுகொடுத்து ஓட இயலாது. சோர்ந்து விழுவோம். அதனோடு மோதியும் வெல்ல முடியாது. தூக்கி வீசப்படுவோம். அதனை புரிந்து கொண்டு அதனோடு பழக ஆரம்பித்தால் அது நம்மோடு ஓடி வரும். நம் சொல் கேட்டு அடங்கி நிற்கும். அதுவே நமக்கு அரணாக இருந்து நம்மை பாதுகாக்கும். ஒரு குழந்தை ஒரு தீய பொருளை கேட்டு அடம்பிடிக்கும் பொழுது அந்த குழந்தையை நன்கு புரிந்து வைத்திருக்கும் தாயானவள் அந்த குழந்தைக்கு பிடித்த வேறொரு நல்ல பொருளை கொடுத்து சமாதானப்படுத்துவது போல் மனத்தை சமாதானப்படுத்தி நல்ல வழியில் செலுத்த வேண்டும். அப்படி தொடர்ந்து நல்ல வழியில் செலுத்தப்படும் மனமே அடங்கும். அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.